விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு உறவு உங்களை விட்டு முறிந்து போயிருக்கும். 8ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீடுகளின் சமசப்தம பார்வைகளால் உங்களுடைய இரத்த பந்தங்கள் மற்றும் மிக நெருங்கிய உறவினர்களுடனான உறவுகள் முற்றிலுமாக உறைந்து போகும் சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. அது உங்களுக்குள்ள இன்னமும் ஏற்பட்டு அது உங்களை கவலைகளிலும் தேவையில்லாத கஷ்டங்களிலும் உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அதனை நீங்கள் ஆரம்பத்தில் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகவே அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு சிறிய கருத்து வேறுபாடாக இருக்கலாம். கிரகங்களின் சதியால் மிகப்பெரிய விஸ்வரூபமத்தை எடுத்து சுமூகமாக பேச வேண்டிய உறவுகளை துண்டிக்கும் நிலைமைக்கு கொண்டு கொண்டு போய் நிறுத்தியிருக்கும். ஆரம்பத்துல உங்களுடைய உறவுக்குள்ள அது கணவன் மனைவி, காதல் உறவு, நண்பர்கள் உறவுகள், இல்லை என்றால் பெற்றோர்கள் குழந்தைகள், அந்த உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சின்ன சின்ன சண்டைகளும் ஏற்படத்தான் செய்யும். உறவுகள் என்றாலே சண்டைகள் ஏற்பட்டுத்தானே ஆக வேண்டும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் உறவுகளுக்குள்ள சண்டைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது ஆரம்பத்துல சிறியதாகத்தான் இருந்திருக்கும். அது உங்களுக்கு ஆரம்பத்துல சிறியதாகவே இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது அது நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற ஒரு நிலைமைக்கு மாற்றி கிரகங்களின் சதியால் அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாகவே மாற்றப்பட்டு அந்த உறவுகள் துண்டித்து போகக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமா அது கொண்டு போய் நிறுத்திவிட்டது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மறக்க முடியாத சில சூழல்களையும் சில அனுபவங்களையும் இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையா மாற்றியும் விட்டது. நீங்கள் எவ்வளவோ இறங்கி போயும் விட்டு கொடுத்து கூட அவர்கள் உங்களை ஏளனமாக நினைத்து விலகி சென்றனர். உங்களை ஒரு காலத்தில் கொண்டாடிய உறவுகளும் இன்று உங்களை கண்டாலே முகம் திருப்பி செல்லும் அவல நிலைமை உங்களுடைய மனதை வாட்டி வதைத்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தும் அது உங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டுமே தங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை நீங்க தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்கணும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது கனவுகளுக்குள்ள ஒரு தடை. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்ட தடைகளினால் உங்களுடைய வாழ்வையை மாற்றி அமைக்கக்கூடிய பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் கனவு ஒரு இறுதி நொடியில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளி போனது. அதை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது நடந்துவிடும், என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போக போகுது அப்படின்னு நீங்க கனவு கண்டு கொண்டும் இருந்த சில விஷயங்கள் உங்களுடைய கையை விட்டு பறிப்போக ஆரம்பித்திருக்கும். அது உடனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது கிடையாது. பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பித்தது. அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருந்தும் கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய சதியாலோ அல்லது துரதிர்ஷ்டத்தாலேயோ அந்த ஒரு வாய்ப்பு வேறு ஒருவர் கைக்கு சென்று விட்டது. அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருந்தது. இலக்கின் மிக அருகில் சென்று வெற்றி கோட்டை தொடும் நேரத்தில் விழுந்த அந்த ஒரு அடி உங்களின் அத்தனை நம்பிக்கைகளையும் கனவுகளையும் தற்காலிகமாக முடக்கி போட்டு உங்களை விடை தெரியாத நீண்ட காத்திருப்புக்கு உள்ளாக்கியும் அது உங்களுக்குள்ள கவலைகளையும் நிச்சயமா தேடி கொடுத்தும் அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது தனிமை. 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சந்திரனின் மறைவோ அல்லது 7ஆம் வீட்டில் சனியின் தாக்கமோ இருந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தனிமைப்பட்டதாக உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தும் உங்களை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்தது. பண்டிகைகளும் விசேஷங்களும் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை தேடி கொடுத்து கொண்டிருந்த போது அந்த உங்களுக்கு மட்டும் அது பெரும் ஒரு தனிமை கொடுமையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரிசா கொடுத்தது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் தனிமைங்கிறது மட்டும் நீடித்து கொண்டே தங்க இருந்தது. 4 சுபத்துக்குள்ள அமர்ந்து கொண்டு உங்களின் கடந்த கால வாழ்க்கையவே நினைத்து நினைத்து அழுது கொண்டு நீங்களே உங்களுக்கு அறைந்து கொள்ள வேண்டிய அதீத தனிமை நிலைமைக்கும் நீங்க தள்ளப்பட்டீங்க. ஆனா இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து இதுல இருந்து நம்ம எப்படியாவது வெளியில் வரணும், நம்ம இப்படியே இருந்தா நமக்குள்ள பைத்தியம் பிடிச்சிடும் என்றெல்லாம் உங்களுக்குள்ள தோன்றத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய பழைய நினைவுகளும் பழைய விஷயங்களும் உங்களை தனிமையாகவே மாற்றிவிட்டது. யாரிடனும் பேசுவதற்கு கூட மனசு தோன்றாது. ஏனென்றால் நண்பர்கள் விஷயத்திலும் குடும்பங்கள் விஷயத்திலும் காதல் வாழ்க்கையிலும் உங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்பட்ட அந்த விதமான பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் உங்களை யாரிடமும் பேச விடாமல் உங்களை அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள்.
மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நன்மைகளானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். அதற்கு முன்பு நான் இதுவரை கூறியது விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உங்களை பற்றி நான் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு பயணத்துல ஒரு நன்மைகளானது கிடைக்கும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமும் 12ஆம் வீடான தூரதேச பயண ஸ்தானமும் அனுகூலம் அடைவதால் உத்தியோகம் மற்றும் தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு பெரும் ஒரு லாபத்தையும் நன்மைகளையும் அள்ளி தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் இதனை நினைத்து கூட பார்க்க மாட்டீங்க. நீங்க நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும், அங்கு வேலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா பாஸ்போர்ட் தடைகள் எல்லாம் நீங்கி மிக எளிதாக வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு யோகமும் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் மூலம் மன அமைதியும் புதிய மனிதர்களின் அறிமுகமும் கிடைத்து உங்கள் வாழ்வின் போக்கோ இப்பொழுது மாறவோ ஆரம்பிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் முழுமையாக மலர்வதால் அதிர்ஷ்ட தேவதே உங்களுடைய கதவை தட்டப் போகிறது. உங்களின் உழைப்பிற்கு அப்பாற்பட்டு எதிர்பாராத மாபெரும் வாய்ப்புகள், புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகள், உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி எல்லாமே தானாகவே உங்களை தேடி வந்துவிடும். இது நமக்கு கிடைக்குமா என்று நீங்கள் வியந்த அதிசயங்கள் விஷயங்கள் அனைத்தும் இப்போது பிரபஞ்சத்தின் பேராற்றலால் மிக எளிதாகவே உங்களுடைய கைகளில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஸ்டார்ட் ஆகும். துரதிர்ஷ்டங்களின் நிழலானது விலகி புதிய வாய்ப்புகளின் ஒளி உங்களுடைய வாழ்வை ஒளிரச் செய்யும் பொன்னான ஒரு காலகட்டம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கமானது ஏற்படும். லக்னாதிபதி செவ்வாய் பகவானின் அசாத்திய சுபத்துவத்தாலும் கால புருஷனின் 8வது ராசியான ஆயுள் மற்றும் மாற்றுஸ்தானம் புதுப்பொழிவு பெறுவதாலும் உங்கள் வாழ்வில் இதுவரை நீடித்து வந்த 2 அத்தியாயங்கள் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வந்துவிடும். பழைய தோல்விகளும் அவமானங்கள் அனைத்தையுமே ஒரு தூசு போல தட்டி எறிந்துவிட்டு புதிய உத்வேகத்துடன் புதியதொரு அத்தியாயத்தை தொடங்க போகக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வேலை, தொழில், பொருளாதாரம், குடும்பம் என அனைத்து துறைகளிலும் ஒரு வலுவான நிலையான அடித்தளம் உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையையும் தலைகீழாக மாற்றி உங்களை ஒரு மிகப்பெரிய உன்னத நிலைமைக்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் வரலாற்று திருப்புமுனையை பிரபஞ்சம் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அரங்கேற்றும் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதுவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்க செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் நிலவும். அரசு குறித்த நிலைப்பாடுகள் புரிந்து கொள்வீங்க. கால்நடை தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆடு, கோழி, ஆட்டு பண்ணைகள், கோழி பண்ணைகளோ இல்லைன்னா தனியாக வளர்த்தாலோ மாடு சம்பந்தப்பட்ட எது வளர்த்தாலும் அது உங்களுடைய ராசிக்கு இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அது மட்டும் அல்லாம விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக மாறிவிடும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் கிடைக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தும் போது அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தாங்க நடக்கும். இது நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். வெளிநாடு செல்ல வேண்டும், அங்கு வேலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா பாஸ்போர்ட் தடைகள் எல்லாம் நீங்கி மிக எளிதாக வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு யோகமும் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் மூலம் மன அமைதியும் புதிய மனிதர்களின் அறிமுகமும் கிடைத்து உங்கள் வாழ்வின் போக்கோ இப்பொழுது மாறவோ ஆரம்பிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் முழுமையாக மலர்வதால் அதிர்ஷ்ட தேவதே உங்களுடைய கதவை தட்டப் போகிறது. உங்களின் உழைப்பிற்கு அப்பாற்பட்டு எதிர்பாராத மாபெரும் வாய்ப்புகள், புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகள், உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி எல்லாமே தானாகவே உங்களை தேடி வந்துவிடும்.
இது நமக்கு கிடைக்குமா என்று நீங்கள் வியந்த அதிசயங்கள் விஷயங்கள் அனைத்தும் இப்போது பிரபஞ்சத்தின் பேராற்றலால் நீங்க எளிதாகவே உங்களுடைய கைகளில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஸ்டார்ட் ஆகும். துரதிர்ஷ்டங்களின் நிழலானது விலகி புதிய வாய்ப்புகளின் ஒளி உங்களுடைய வாழ்வை ஒளிரச் செய்யும் பொன்னான ஒரு காலகட்டம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கமானது ஏற்படும். லக்னாதிபதி செவ்வாய் பகவானின் அசாத்திய சுபத்துவத்தாலும் காலபுருஷனின் 8வது ராசியான ஆயுள் மற்றும் மாற்றுஸ்தானம் புதுப்பொழிவு பெறுவதாலும் உங்கள் வாழ்வில் இதுவரை நீடித்து வந்த 2 அத்தியாயங்கள் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வந்துவிடும். பழைய தோல்விகளும் அவமானங்கள் அனைத்தையுமே ஒரு தூசு போல தட்டி எறிந்துவிட்டு புதிய உத்வேகத்துடன் புதியதொரு அத்தியாயத்தை தொடங்க போகக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வேலை, தொழில், பொருளாதாரம், குடும்பம் என அனைத்து துறைகளிலும் ஒரு வலுவான நிலையான அடித்தளம் உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையையும் தலைகீழாக மாற்றி உங்களை ஒரு மிகப்பெரிய உன்னத நிலைமைக்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் வரலாற்று திருப்புமுனையை பிரபஞ்சம் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அரங்கேற்றும் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதுவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்க செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் நிலவும். அரசு குறித்த நிலைப்பாடுகள் புரிந்து கொள்வீங்க. கால்நடை தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆடு, கோழி, ஆட்டு பண்ணைகள், கோழி பண்ணைகளோ இல்லைன்னா தனியாக வளர்த்தாலோ மாடு சம்பந்தப்பட்ட எது வளர்த்தாலும் அது உங்களுடைய ராசிக்கு இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அது மட்டும் அல்லாம விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக மாறிவிடும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் கிடைக்கும். அந்த